ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்டோன் லேஸ் எப்படி வைக்கிறது பற்றி பார்ப்போம். இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த லேஸு. இந்த லேஸ் வந்து நீங்கள் வைக்கணுன்னா ஒன் சைடு தான் ஃபஸ்ட்டு வைக்க முடியும். ஏன்னா இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கிறனால உங்களுக்கு அதை வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே எட்ஜில் வந்து ஸ்டோன் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடித்து விட்டு அடிங்க. இப்படி லேஸ் அடிக்கையில் நீங்கள் வந்து இழுத்து விட்டு அடிக்கக்கூடாது, கொஞ்சம் நிதானமாக லூஸாக தான் அடிக்கணும். நான் வந்து இப்போ தான் வந்து பட்டன் பட்டியை வந்து மடித்து அடிக்கிறேன். ஏன்னா அந்த லேஸோட எட்ஜு வந்து உள்ளே போகிறதுக்காக. இங்கே ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. எட்ஜில் ஸ்டோன் இருக்க ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டன் பட்டியை வந்து இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம். இப்படி செய்யல உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பட்டன் பட்டி முதவே அடிச்சிட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம், மேலே அப்படியே வந்து மடித்து அடிச்சுக்கலாம். அதை விட இது கொஞ்சம் லுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இது வந்து அடித்து முடித்த பிறகு பாருங்கள், இந்த மாதிரி ஒன் சைடு அடித்தனால தூக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி லேஸு. நீங்கள் வந்து ஃபுல்லாக கம் போட்டு ஒட்டிடணும். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹெம்மிங்கும் பண்ணணும், அப்போ தான் இது ஸ்ட்ராங்காக இருக்கும், பிஞ்சிட்டு வராமல். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கம் போட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக போடணும்னு அவசியம் இல்லை. கம்மு லைட்டாக ஒரு லைன் மட்டும் போடுங்க. நீங்கள் கிளாத்தில் போட்டுறாதீங்க. லேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேஸோட பின்புறத்தில் நீங்கள் அப்படியே ஜஸ்ட் லைட்டாக அப்படியே ஒரு லைன் மட்டும் இழுத்து விட்டுக்கோங்க. கிளாத்தில் போட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி அங்கங்கே ஒட்டிடும். அதனால தான் நீங்கள் வந்து லேஸில் போட்டுக்கோங்க. லேஸில் போட்டு இதை கொஞ்சம் காய விடுங்க. காஞ்ச பிறகு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கிறோம். இல்லாட்டினா அப்படியே ஒட்டாமல் அப்படி தூக்கிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து இதை காஞ்ச பிறகு மடித்து விட்டுக்குருவோம். இப்போ மடித்த பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்கள், இது வந்து ஒட்டிடுச்சு. இப்போ இந்த எட்ஜில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊசியில் வந்து நூல் கோர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கணும் இந்த எட்ஜில். ஏன்னா பேக் சைடு தான் நம்ம ஹெம்மிங் போட போகிறோம். ஃப்ரண்ட் சைடு ஃபஸ்ட்டு இந்த எட்ஜில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் குத்தி எடுத்துக்கோங்க. அப்புறம் பேக் சைடு வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம கைக்கு ஹெம்மிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பண்ணணும். இது கொஞ்சம் ஈரமாக இருக்குது, இன்னும் ரொம்ப காயலை எனக்கு, அதனால தான் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. நீங்கள் நல்லா காய விட்டுட்டு கூட நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஹெம்மிங் பண்ணையில் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது, ஃப்ரண்ட் சைடு இருக்கிற லேஸுமே அந்த ஊசியில் வந்து குத்தி சேர்த்து எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எடுக்கையில் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து எந்த பக்கம் கேப் இருக்கோ, ஸ்டோன் இல்லாத பகுதியில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து குத்தி எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸ்டோன் இருந்தால் உங்களுக்கு குத்தி எடுக்க வராது. நான் இதை ஃபுல்லாக தைச்ச பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து நான் வந்து தைச்சி எடுத்துட்டேன். எப்படி ஆரி ஒர்க் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து லேஸாக தான் ஹெம்மிங் போடணும், ரொம்பலாம் போட்டுறாதீங்க, இழுத்து இழுத்து போடக்கூடாது, லேஸாக ஹெம்மிங் போடணும். பேக் சைடு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.